வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை எப்படி நீங்கள் செட் பண்ணலாம் அதுக்கான வீடியோ தான். இந்த வாட்ஸ்அப்க்கான லிங்க் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நண்பா, இதுக்கு தேவையான வாட்ஸ்அப் லிங்க் வந்து நேற்றே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபி செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஒய்ஐ அப்படின்னு ஒரு டிஐஒய் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது லெஃப்ட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், வாட்ஸ்அப் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க. மேலே சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதை மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், மேலே சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க இது எப்படி பண்ண அப்படின்றது டைமில். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மேக்ஸிமம் எவ்வளோ லைக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வாட்ஸ்அப் டிப்ஸ், பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.